ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மல ஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யாநாமய கிரீவம் உபாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகேஎஸ் ஐயங்காரின் பணிவான வணக்கங்கள். தினபலன் இன்றைக்கி 2/7/2023 ஞாயிற்றுக்கிழமை, சோபகிருத்து வருஷம் ஆனி மாதம் 17ஆம் தேதி. இன்றைக்கி மரண அமிர்த யோகம். இன்றைக்கி பார்த்தேன்னா சதுர்தசி, 14ஆம் நாள், சுக்லபக்ஷ சதுர்தசி. சாயந்தரம், அதாவது ராத்திரி ஒரு 8 மணி, 7:45, 8 மணி வரலும் இருக்குது. அதற்கு பிறகு பௌர்ணமி திதி பௌர்ணமி திதி. இன்றைக்கி பார்த்தாலேனால் ஜேஷ்டா, அதாவது கேட்ட நட்சத்திரம் மத்தியானம் ஒரு 1:30-2 மணி வரலும் இருக்குது. அதற்கு பிறகு மூல நட்சத்திரம் 1 மணி வரலும் ஜேஷ்டா நட்சத்திரம், அதாவது கேட்டை நட்சத்திரம் இருக்குது. அதற்கு பிறகு மூல நட்சத்திரம். அதனால் சந்திர பகவான் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு போவார். சந்திர பகவான் மத்தியானம் 1 மணி வரலும் விருச்சிக ராசியில் இருக்கார். அதற்கு பிறகு தனுசு ராசிக்கு போகிறார். சரி, இன்றைக்கி யாருக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்தாலேயானால் மேஷ ராசிக்காரர்களுக்கு மத்தியானம் 1 மணி வரலும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதற்கு பிறகு ரிஷப ராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்கிறது. சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு, பிறந்த ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறையக்கூடிய காலத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். ஏன்னா மனோகாரகன் புத்தி பேதலிக்கக்கூடும். எந்த ஒரு விஷயத்தில் டெசிஷன் எடுக்கணும்னாலும் புத்தி பேதலிக்கக்கூடும். அதனால் தவறான முடிவுகள் எடுக்க நேரிடும். அப்படின்றதுனால புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் கட்டாயத்தில் எடுக்க வேண்டிய பட்சமாக இருந்ததேயானால் சந்திர பகவானுக்கு உண்டான பரிகாரம்னு சொல்லக்கூடிய, எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய ஒரு வெள்ளை அரளி மாலை, இல்லைன்னா ஒரு அல்லிப்பூ, இது சிவன் கோயிலில் போய் போட்டு வந்துருங்க. அதாவது சிவபெருமானுக்கு சூட்டிட்டு வந்துருங்க. நிச்சயமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் அப்படின்றத சொல்கிறேன். சரி, இன்றைக்கி பார்த்தலையானா இன்னொரு விசேஷம். செவ்வாய் பகவான் கடகத்திலிருந்து சிம்மத்திற்கு போகிறார். இதில் என்ன விசேஷம் அப்படின்னா, செவ்வாய் பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் மங்களகாரகன், மங்களன்னு சொல்லக்கூடியவர். வீடு மனை இதுக்கெல்லாம் பூமி இதுக்கெல்லாம் ஆதாரத்துடன் இருப்பவர். பெண்ணுக்கு திருமணத்திற்கு பார்க்கும் பொழுது செவ்வாய் பகவானுடைய எப்படி இருக்காருன்றதை பார்க்கணும். ஏன்னா அவர் தான் ஆண்மகன் அவங்களுக்கு எப்படி வருவாங்க அப்படின்றத பொறுத்து சொல்லும். இதை தவிர இன்றைக்கி செவ்வாய் பகவான் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போகிறதுல இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா, செவ்வாய் பகவான் கடகத்தில் நீச்சம் பெற்றிருக்கார். எப்பொழுதுமே கடகத்தில் நீச்சமும் மகரத்தில் உச்சமும் பெற்றவர் செவ்வாய் பகவான். இவர் தன்னுடைய மிக நட்பு வீடாக சொல்லக்கூடிய, அதாவது மிகப்பெரிய யோகக்காரகன் அப்படின்னு செவ்வாயை சொல்லக்கூடிய சிம்ம ராசிக்கு போகிறார். அதீத நட்பு உண்டான இடம் அவருக்கு. அதனால் இனிமே ரியல் எஸ்டேட்டில் ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும். ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். செவ்வாய் பகவான் கிட்டத்தட்ட ஒரு 40-45 நாள் கிட்டத்தட்ட 25லேருந்து 45 நாள் ஒரு ராசியிலேருந்து அடுத்த ராசிக்கு போகிறதுக்கு ஆகும். அதனால தான் அது மாத கிரகம்னு பேர். இந்த செவ்வாய் பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறதுக்கு 25லேருந்து 45 நாள் ஆகிறதுனால சூரிய பகவானை விட்டு ஒரு 2 கட்டம் 3 கட்டம் தான் தாண்டி இருப்பார். 5 கட்டம் தாண்டி இருந்தாரையானால், 5 ராசிகள் தாண்டி இருந்தாரையானால் அப்போ வக்கரகதி அடைஞ்சு திருப்பி வருவார். அதனால் சூரிய பகவானை பொறுத்தவரையிலும் கிட்டத்தட்ட மாச கிரகங்கள்னு சொல்லக்கூடிய கிரகத்தில் இதுவும் ஒன்று சூரிய மண்டலத்தில். இதை தவிர பார்த்தாலேயானால் இன்றைக்கி ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, ஜேஷ்டாபிஷேகம் அப்படின்னு சொல்லுவாள். ஜேஷ்டாபிஷேகம் ஸ்ரீரங்கத்தில் பெரிய விசேஷம். ஏன்னா ஜேஷ்டம்னா முதன்மை, பெரிய எல்லாத்துலேயுமே தலைமை, பெருசு, அந்த மாதிரியான விஷயத்தில் ஜேஷ்டம் அப்படின்றது சொல்லக்கூடியது. முதன்மையானவரை ஜேஷ்டம்னு சொல்கிறது. 108 வைணவ திருப்பதிகளில் திவ்ய தேசங்களில் முதலாம் இடத்துல இருக்கக்கூடியது ஸ்ரீரங்கம். இந்த ஸ்ரீரங்கத்துக்கு அவ்வளோ பெரிய ஏற்றம் இருக்குது. இன்றைக்கி கேட்டை நட்சத்திரம்
ஆனி மாதம்ன்றது வந்து உத்தராயணத்தினுடைய கடைசி மாதம். இதுக்கு அடுத்த மாதம் ஆடி மாதம் வருது, அது வந்து தட்சிணாயனம் ஆறுது. அதனால் வந்து தேவர்களின் பகல் பொழுதின் கடைசி மாதம், கடைசி நாள், கடைசி மணி நேரம்னு சொல்லக்கூடியது இது. அதனால் வந்து இப்போ வந்து உஷ்ணம் அதிகமாக இருக்கும். இந்த மாதம் மொத்தம் பார்த்தேன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு அகஸ்ட்னு போட்டிருக்கும் இதில் பஞ்சாங்கத்தில். அது வந்து 31லிருந்து 32 வரலும் கிட்டத்தட்ட இருக்கும். நார்மலாகவே பகல் பொழுது 30ம் ராத்திரி பொழுது 30ம் ஈக்குவலாக இருக்கணும். ஆனால் 31, 32 அந்த மாதிரி வந்து அதிகமாக இருக்கும். நாழிகை 32 நாழிகை இருக்கும். அதனால் வந்து வெப்பம் அதிகமாக இருக்கிறதுனால அபிஷேகம் அதிகமாக பண்ணுவாள், திருமஞ்சனம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதனால் இந்த மாதத்தில் பண்ணக்கூடிய திருமஞ்சனங்கள் அனைத்துமே மிகப்பெரிய விசேஷம். அதுலேயும் கேட்டை நட்சத்திரத்தில் இன்றைக்கி பண்ணுறதுனால அது ஜேஷ்டாபிஷேகம்னு பேர். ஜேஷ்டா அப்படின்றது வந்து கேட்டை நட்சத்திரத்தை குறிக்கும். இந்த ஜேஷ்டாபிஷேகத்தை போய் சேவிக்கிறவாளுக்கு வந்து புதனுடைய பிரச்சனைகள் மூலியமாகவோ, சுக்கிரனுடைய பிரச்சனைகள் மூலியமாகவோ, சனியினுடைய பிரச்சனைகள் மூலியம், ஏன்னா திருமஞ்சனத்திற்கு வந்து எண்ணெய் இது பண்ணியிருப்பா. அதை தவிர வந்து புதன் கேட்டையினுடைய அதிபதி வந்து புதன். அதை தவிர வந்து சுக்கிரன் வந்து இந்த ஸ்ரீரங்கத்தில் வந்து தாயார் தான் வந்து சுக்கிரனுக்கே அதிபதியாக இருக்கும். அதனால் வந்து ரங்கநாச்சியார் வந்து பெரிய சுக்கிர பகவானுடைய இதுவாக இருக்கிறதுனால போய் சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக சுக்கிரனுடைய தோஷமும் புதனுடைய தோஷமும் சனி பகவானுடைய தோஷங்களும் நீங்கக்கூடிய வாய்ப்பு இந்த ஜேஷ்டாபிஷேகம் பார்க்கறதுனால உண்டு அப்படின்றத இந்த ஜோதிடம் மூலியமாக சொல்கிறேன். சரி, இப்போது இன்றைக்கி 2/7/2023 மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் இங்கே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம். உங்களுக்கு ஜோதிட இது வேணுமே ஆனால், அதாவது கன்சல்ட் வேணுமேனா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய பெயர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் இது எல்லாத்தையும் நீங்கள் அனுப்பிச்சலை. ஆனால் உங்களுடைய டைம் கரெக்ஷன் பண்ணிவிட்டு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு உங்களுக்கு உண்டான தசாநாதன், புக்திநாதன், அந்தரம், சூக்ஷ்மம் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து பண்ணிவிட்டு உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் என்ன அப்படின்றதையும் என்னால் முடிஞ்சது சொல்கிறேன். அதற்கு உண்டான கட்டணம் என்னன்றதையும் சொல்லிடுறேன். அதை பற்றி நீங்கள் வந்து பார்த்துட்டு நீங்கள் பண்ணுங்க. சரி, இப்போது இன்றைக்கி மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். மேஷ ராசி அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. இந்த ராசியில் பார்த்தோன்னா ராசியின் அதிபதி வந்து 5ஆம் இடத்துல போய் குரு பகவானோட பார்வையில் இருக்கிறது மிகப்பெரிய விசேஷம். இன்றைக்கி பார்த்தேன்னா கார்த்தால் மத்தியானம் ஒரு 1 மணி வரலும் சந்திராஷ்டமம் இருக்கும். அதற்கு பிறகு ஒரு பெரிய ஏற்றமான காலமாக இந்த நாள் இருக்க போகிறது. திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமண யோகம் உண்டு. 5ஆம் இடத்துலையும் செவ்வாய் பகவான் தன்னுடைய ராசிநாதனே போய் உட்கார்றது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக நிச்சயமாக புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் வந்து நிச்சயமாக வரும். இன்றைக்கி 2ஆம் தேதியிலேருந்து செவ்வாய் பகவான் அங்கே போகிறது பெரிய விசேஷம். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், கவலைப்படவே தேவையில்லை. வீடு, மனை, வாகனம்லாம் வாங்கிறதுக்கு உண்டான நல்ல நாளாக இந்த நாள் ஆரம்பிக்கிறது. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ரங்கநாதரை போய் சேவிச்சுட்டு வாங்க. ஜேஷ்டாபிஷேகம் வேறு, ரங்கநாதரை போய் சேவிச்சுட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கையில் வந்து ஒரு வெள்ளை கலர் வச்சுக்கோங்க, அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு. ரிஷபராசி கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கிர பகவான். ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். சுக்கிர பகவானும் நாளைக்கு மாறி விடுறார். அதனால் வந்து 3ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கார். சந்திர பகவான் 3ஆம் அதிபதி சப்தமத்தில் இருக்கார். நல்ல விசேஷமான நாளாக இந்த நாள் இருக்குது. இன்றைக்கி பார்த்தேலையான குரு பகவான் பார்வையில் சந்திர பகவான் வர்றது பெரிய விசேஷம். 8ஆம் இடத்துல இருந்தாலும் திடீர் பண யோகம் வரும். வெளியூர், வெளிமாநிலம் உங்களுடைய முயற்சியினால் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டிலிருந்து ஒரு நல்ல செய்தி வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்போகிறது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. தாயாருக்கு நெய் விளக்கு போடுங்க. பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கிடைக்கும். கண்டிப்பாக கையில் வந்து ஒரு பச்சை கலர் வச்சுக்கோங்க, அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். மிதுன ராசி மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். இன்றைக்கி சமசப்தமத்தில் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதி வரார். அது ஒரு பெரிய விசேஷம். ஏன்னா குடும்பாதிபதி சப்தமத்தில் இருக்கிறதன் மூலியமாக பணவரவு, பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி. அதை தவிர 11ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறதும்
புதிய வேலை கிடைக்கும், தொழிலில் மிகப்பெரிய லாபம் கிடைக்கும். அதுவும் ரியல் எஸ்டேட்லாம் பண்ணுறவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றமான நாள், பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைய போகிறது. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ஹயக்ரீவர் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க. ஹயக்ரீவர் கோவிலுக்கு போய்ட்டு ஏலக்காய் மாலை போடுங்க. ஏன்னா புத்திக்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து ஹயக்ரீவர் தான். அவருக்கு ஏலக்காய் மாலை போட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் வந்து ஒரு கிளிப்பச்சை நிறம் வச்சுக்கோங்க, நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் கிடைக்கும். கடகராசி புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் ராசிக்கு இன்றைக்கி பார்த்தாலேயானால் 5ஆம் இடத்துலையும் 6ஆம் இடத்துலையும் இருக்கார். புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளியூர் வெளிமாநில சம்பந்தம் நல்லபடியாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு மிகப்பெரிய யோகர்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறது தனத்தை வாரி இறைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நிறைய பணம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த கடகராசிக்கு இருக்கும். குரு பார்வையில் மூலியமாக இருக்கிறதுனால தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி இருக்கும். இந்த கடகராசிக்காரர்களுக்கு தொழிலில் திடீர்னு ஒரு நல்ல அபிவிருத்தி இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சத்யநாராயண கோயிலுக்கு போய்ட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. கையில் வந்து ஒரு சாம்பல் நிறம் வச்சுக்கோங்க, அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். சிம்ம ராசி மகம் பூரம் உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சூரிய பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். புத பகவானோடு சேர்ந்து இருக்கார். இன்றைக்கி வந்து செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு வரார். மிகப்பெரிய யோகர்னு சொல்லக்கூடிய 4, 10க்கு உண்டானவர், 4, 9க்கு உண்டானவர் வந்து புத பகவான். அவர் வந்து உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறது பெரிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கிறது மிகப்பெரிய ஏற்றம். ஏன்னா 9ஆம் அதிபதி ராசியில் இருக்கிறது பெரிய விசேஷம். புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுடைய 5ஆம் அதிபதி 9ஆம் இடத்துலையும் 9ஆம் அதிபதி ராசியிலையும் இருக்கிறது பெரிய ஏற்றம். எதை தொட்டாலும் பொன்னாகும். நீங்கள் சொன்ன வார்த்தைகள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய சூரியனார் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் வந்து ஒரு நீல கலர் கர்ச்சீஃப் வச்சுக்கோங்க, அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். கன்னியா ராசி உத்திரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் ராசிக்கு 10ல் இருக்கிறது பெரிய விசேஷம். இன்றைக்கி பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல வந்து செவ்வாய் பகவான் மறைஞ்சிருக்கிறது நல்ல விசேஷம். 8ஆம் இடத்துக்கு அதிபதி 12ஆம் இடத்துல மறைகிறதுனால நிச்சயமாக வெளிநாட்டுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல விஷயம் வரும். வெளிநாட்டுக்கு போயே தீரணும். நீங்கள் வெளிநாட்டு சம்பந்தமான தொடர்பு இன்றைக்கி வரும். எதிர்பார்த்துட்டே இருப்பீங்க. விசா எல்லாம் இன்றைக்கி கிளியராகி கையில் வந்துடும். இன்றைக்கி ஃப்ளைட்டில் டக்குன்னு வந்து நீங்கள் போயே ஆகணுன்ற ஒரு கட்டாயத்தில் வந்து நிற்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க. சிவன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே வந்து கண்டிப்பாக சிவபெருமானுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு போகிறது பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். இன்றைக்கி சாயந்தரம் 4:30 ராவு காலம் வேறு ஒரு பெரிய ஏற்றமாக இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. கையில் வந்து ஒரு கிளிப்பச்சை நிறம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து ஒரு அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். துலா ராசி சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் பார்த்து இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். தவிர உங்களுடைய சப்தமாதிபதி 11ல் இருக்கிறதுனால கூட்டு தொழிலில் அபரிமிதமான லாபம் வரும். அதுவும் ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். குரு பகவான் உங்களுடைய ராசியில் பார்க்குறதுனால கண்டிப்பாக திருமண யோகம் நிச்சயமாக உண்டு. முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா ராசியவே வந்து குரு பகவான் பார்க்குறதுனால நல்ல ஒரு உடல் நலம் நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க. கிருஷ்ணருக்கு வந்து ஒரு துளசி மாலை போட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். கையில் வந்து ஒரு நீல கலர் வச்சுக்கோங்க, அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். விருச்சிக ராசி விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான். இப்போ செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். ராசிநாதன் 10ஆம் இடத்துல இருந்தால் தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். அதுவும் குரு பார்வையில் இருக்கார். 6ஆம் இடத்துல புதுசாக வந்து கடன் வாங்குவீங்க. ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களாம் கடன் வாங்குவீங்க, பெரிய பணக்காரன் ஆகிடுவீங்க. 2-3 வீடு இன்றைக்கே போய் புக் பண்ணிட்டு வந்துடுவீங்க. அந்த மாதிரியான ஒரு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. வேலை செய்கிற இடத்துல உங்களை மாதிரி ஒரு வேலைக்காரன் கிடைக்க மாட்டான்னு சர்டிஃபிகேட்டே கொடுத்துருவாங்க. அந்த மாதிரியான ஒரு நேரம்.
நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம், ஞாயிற்றுக்கிழமை வேறு, கண்டிப்பாக போய் சரபேஸ்வரரை வணங்கிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். கையில் ஒரு மஞ்சள் கலர் துணி வச்சுக்கோங்க, அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். தனுசு ராசி, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல, 5ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல, பெரிய பரிவர்த்தனை. ராசியின் அதிபதி 5ஆம் இடம், 5ஆம் அதிபதி 9ஆம் இடம், ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்வை வேறு. அதாவது குரு பகவான் அவர் செவ்வாயை பார்க்குறார். செவ்வாயின் பார்வை கிடையாது, இருந்தாலும் 5ஆம் இடம் சுபத்து, அவருடைய நட்பு வீட்டில் இருக்கிறது. செவ்வாய் பகவான் நல்ல ஒரு ஏற்றம். உங்களுக்கு மூதாதையர்கள் சொத்து வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சமசப்தமத்தில் சூரிய பகவானும் உங்களை பார்க்குறார், உங்களுடைய ராசியை. மூதாதையர்கள் சொத்து வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைக்கி சாயந்தரத்துலேருந்து பார்த்தேன்னா சமசப்தமத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பௌர்ணமி யோகமும் வர்றதுனால உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானை போய் வணங்கிட்டு வாங்கும். அவருக்கு ஒரு வெண்ணக்காப்பு முடிஞ்சதுன்னா சாத்துங்க. நிச்சயமாக உங்களுக்கு எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும். கையில் ஒரு ஆரஞ்சு கலர் வச்சுக்கோங்க, அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். மகர ராசி, உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று போய் வக்கரகதியில் இருக்கார். சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறதுனால கண்டிப்பாக பேச்சில் மிகுந்த கவனம் தேவை. ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. நீங்கள் என்ன நல்லது பேசினாலும் தவறாக புரிந்து கொள்ளப்படும். உடல் நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும். உங்களுடைய கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு நட்பு உரிமை இருக்கும். 4ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல போகிறதுனால ரியல் எஸ்டேட்டில் ஏதாவது விற்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல விலை போகும். இப்போது திடீர் பண யோகம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. இன்றைக்கி 2ஆம் தேதி அன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம், அருகில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு போய் அருகம்புல் மாலை போட்டு வாங்கும். நிச்சயமாக எல்லா விஷயமும் ஜெயமாக முடியும். கையில் ஒரு பச்சை கலர் துணி வச்சுக்கோங்க, அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். கும்பராசி, அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பகவான் ஆட்சி பெற்று வக்கரகதியில் இருக்கிறது பெரிய விசேஷம். உடல் நிலையில் சற்று கவனம் தேவை. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா 10ஆம் இடத்துலையும் 11ஆம் இடத்துலையும் சந்திர பகவான் போகிற தொழிலில் தொழில் மிகப்பெரிய மேன்மை இருக்கும், அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டம். வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு பேர் இருக்கும், சம்பாத்தியம் பண்ணுவீங்க, நல்ல பேர் கிடைக்கும், பணவரவு அபரிமிதமாக இருக்கும். இருந்தாலும் செலவுகள் அதிகமாக இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம், அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போயிட்டு சனீஸ்வர பகவான் போய் தீபம் போட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் ஒரு கருப்பு கலர் வச்சுக்கோங்க. மீன ராசி, பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. நல்ல ஒரு யோகமான நாள். ஏன்னா 2ஆம் தேதி பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல தனகாரகன், தனஸ்தானாதிபதியும் 5ஆம் இடத்துல அவருடைய நட்பு வீட்டில் குருவினுடைய பார்வை, தனகாரகனுடைய பார்வை, பெரிய ஏற்றம், பணவரவு அபரிமிதமாக இருக்கும். எதை தொட்டாலும் பணம் கொட்டும். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. நிலம் ஏதாவது வாங்குவீங்க, கையகப்படுத்துவீங்க. செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வீண் விரயங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். உடல்நிலையில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. 7.5 சனி இருக்கிறதுனால உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திர பகவான் வரார். தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி, பணம் கூட்டு தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம், அருகில் இருக்கக்கூடிய விநாயகரை போய் வணங்கிட்டு வாங்கும். அவருக்கு ஒரு என்ன சொல்கிறது, அதாவது அருகம்புல் மாலை போட்டு வாங்கும், நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் ஒரு மஞ்சள் கலர் துணி வச்சுக்கோங்க, அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.